இன்றைக்கி டே 3 காலையிலே வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூட என் பையனும் சேர்ந்து எழுந்து வந்துட்டான். 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். சார் கீழே விழுந்துட்டாரு. அப்படி இருந்தோம் என்னை துரத்துறதை விடலை. குழந்தைங்க அப்படி தானே எப்போதுமே கொஞ்சம் துருன்னு இருப்பாங்க. கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்தது. அதை அப்படியே கழுவி வெயிலில் காய வச்சுட்டு மார்னிங் சாப்பிட போயிட்டேன். மார்னிங் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு பப்பாளியும் ஒரு சப்பாத்தி கொஞ்சமாக கடலைக்கறி எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்க எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்குறோம். அப்படி இருந்தும் உடம்பு குறையவே மாட்டேங்குது. ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் வேலை ஓவராகவே இருந்தது. காலையிலே வீடெல்லாம் கூட்டிகிட்டு மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்ல வேலை அந்த டைமில் என் பையன் வந்து டிவி பார்த்தபடியே தூங்கிட்டான். ஸோ அதனால் எனக்கு வேலை பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இல்லைன்னா அவனும் ஒரு தொடப்பத்தை எடுத்துகிட்டு அம்மா நானும் கூட்டுறேன் மாப் போடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருப்பான். என்னால் வேலையே பார்த்துருக்க முடியாது. வெண்டைக்காய் கழுவி வச்ச ஞாபகம் இல்லாமல் காராமணி பொரிச்சிட்டேன். மதியத்துக்கு கொஞ்சமாக காராமணியும் ரைஸும் எடுத்துக்கிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு விளக்கு போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் இவ்வளோ குசியாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் படத்துக்கு தாங்க. என் வீட்டுக்கார் ஈவினிங் ஃபோன் பண்ணி நம்ம வெளியே போகலான்னு சொன்னதுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஒரே ஜாலி தாங்க. வீட்டுக்குள்ளே வச்சுருந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரவும் என் பையனுக்கு அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சச்சு என்னை கார்லேயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானாமா. நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் வா லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலான்னு என்னை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். நைட்டுக்கு கொஞ்சமாக பரங்கிக்காய் பொரியலும் காலையில் வச்ச அந்த கடலைக்கறியும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்து கோவிலில் திருவிழா. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.